அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்களை SBI வங்கி சமர்ப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், கூடுதல் விவரங்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரத்தை திட்டம் என்பது சட்டவிரோதம் என்பதோடு தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று SBI வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தது. அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஜூன் 30ஆம் தேதி வரை இதற்கு அவகாசம் கூறி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் SBI-யினுடைய கோரிக்கையை நிராகரித்து இன்று மாலைக்குள், அதாவது இந்த ஸ்டேட் பேங்கினுடைய அலுவலக நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க வேண்டும் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி இன்று மாலை 5:30 மணி அளவில் தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சமர்ப்பித்திருக்கிறது. அதில் இத்தனை விதங்களாக இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் தொடர்பாகவும் எவ்வளவு வசூலிக்கப்பட்டது, யாருக்கு எவ்வளவு பத்திரம் வாங்கினார்கள் என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக வரும் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையர் தனது இணையதளத்தில் வெளியிடவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த விவரங்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட இருக்கின்றன. அதாவது இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்துமே சீரிடப்பட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய வகையில் சீரிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த விவரங்கள் பொதுமக்களினுடைய பார்வைக்கு விரைவில் வர இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.